நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். ஆலயங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டன என்பது உறுதியாக தெரியாத நிலையில் உள்ளன. வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி வேத காலத்தில் ஆலயங்களோ வழிபாட்டு தலங்களோ காணப்படவில்லை. ஆனால் 1500 ஆண்டு முதல் 1600 வரையிலான காலகட்டத்தில் முதலில் ஆப்கானிஸ்தானில் சில ஆலயங்கள் இருந்ததை கண்டுபிடித்தார்களாம். அதைப் போலவே கம்போடியா, தாய்லாந்து, ஈரான், பாகிஸ்தான், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற ஆசியாவின் பல பகுதிகளிலும் ஆலயங்கள் இருந்தன என்பது கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படும் விதமாக அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் அவற்றை போன்ற ஆலயங்கள் காணப்படவில்லை அல்லது சிலை வழிபாடு இருந்ததாக தெரியவில்லை. இருப்பினும் வேதகாலத்தின் பிற்பகுதியில் நகரங்களில் இருந்து மிகவும் தொலைதூரத்தில் இருந்த கிராம ஆலயங்களில் மந்திரங்கள் ஓதப்பட்டு சிலை வழிபாடு நடைபெற்று வந்ததாக கூறுகின்றார்கள். அப்படி வழிபடப்பட்ட தெய்வங்களை கிராம தேவதைகள் அல்லது காவல் தெய்வங்கள் என கூறினார்கள். அத்தகைய வழிபாட்டு தலங்களில் வழிபடப்பட்டு வந்திருந்த தெய்வங்களில் பெரும்பாலானவை மேல் கூரையின்றி 3 பக்கமும் சேற்றால் கட்டப்பட்ட சுவர்களுடன் காணப்பட்டன அல்லது ஆங்காங்கே இருந்த சிறிய குகை போன்ற இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. குலதெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஆலயங்களில் மிதந்து கொண்டிருக்கும் தெய்வங்களின் தெய்வீக சக்தி கதிர்கள் பக்தர்களின் உடல் மீது ஒரு கவசம் போல சுற்றி கொண்டுவிடும். அந்த பாதுகாப்பு கவசம் சில காலம் நீடிப்பதினால் அந்த தற்காலிக பாதுகாப்பு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தெரியவில்லை. எதிர்மறை ஆற்றல்கள் சக்திகள் அவர்களது உடலில் சென்று ஊடுருவுவதை தடுக்கின்றன. அதனால்தான் அந்த காலத்தில் அப்படி ஒரு பாதுகாப்பு கவசத்தை பெற்றுக்கொள்ள மூதாதையர்கள் தங்களது வீட்டின் அருகிலிருந்த குலதெய்வ ஆலயத்திற்கு தினமும் சென்றார்கள். வெளியூரில் இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்வதை ஒரு நடைமுறையாகவே வைத்துக் கொண்டிருந்தார்கள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.